الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் கடந்த கிழமை ஜகாத் விதியாகுவதற்குரிய பொதுவான நிபந்தனைகளை பற்றி ஓரளவு விரிவாக பார்த்தோம். இந்த நிபந்தனைகளை சரியாக விளங்கிக் கொள்கின்ற ஒருவர் தான் தன்னுடைய பணத்துக்கு பொருட்களுக்கு ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும். இருந்த போதிலும் சிலர் இந்த நிபந்தனைகளை தன்னுடைய பணத்துக்கு பொருட்களுக்கு நடைமுறைப்படுத்துகின்ற போது பிழையான ஒரு இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்ததன் பின்பும் இன்னும் பலரும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்விகள் ஒன்றுதான், பெண்கள் பாதிக்கின்ற ஆபரணங்களுக்கு ஜகாத் கடமையா? இப்ப நாங்க போன கிழமை பார்த்தோம், குறிப்பிட்ட பணம் பொருள் தனக்கு உரிமையானதாக இருந்து அந்த பணமோ பொருளோ வளர்ச்சி அடையாமல் இருந்தால், அபிவிருத்தியை பெற்று தராமல் இருந்தால், ஒரு லாபத்தை எங்களுக்கு பெற்று தராமல் இருந்தால் அந்த பணத்துக்கு ஜகாத் கடமையாகாது. அந்த வகையில் பெண்கள் பாதிக்கின்ற ஆபரணங்களுக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனால் வியாபார நோக்கமாக அல்லது தன்னுடைய தேவைக்கு மேலதிகமாக அல்லது குறிப்பிட்ட வருடத்தில் பாதிக்காமலே இருக்கின்ற ஆபரணங்களாக இருந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும். ஒருவர் கூறுகின்றார், என்னிடம் 15 பவுன் தங்கம் இருக்கின்றது, இதில் நான் 8 பவுன் தங்கத்தை பாவிக்கின்றேன், மீதமுள்ள ஆபரணத்துக்கு நான் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? இந்த நிபந்தனைகளின்படி அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 7 பவுன் தங்கம் இருந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும். ஏனென்றால் நாங்கள் பார்ப்போம், ஜகாத் கடமையாகுவதற்கு 10.65 பவுன் தங்கம் இருக்க வேண்டும். இவரிடம் 7 பவுன் தங்கம் இருக்கின்றது. எனவே பொதுவான விதிகளின்படி அவருக்கு ஜகாத் கடமையாகும். இன்னொருவர் உணவுகின்றார், என்னிடம் 2 வீடுகள் இருக்கின்றன, அதில் ஒரு கடை இருக்கின்றது, ஒரு பில்டிங் இருக்கின்றது, இதனை நான் வாடகைக்கு விட்டிருக்கின்றேன். இந்த வீட்டிலிருந்து அல்லது பில்டிங்கில் இருந்து வருகின்ற வாடகைக்கு நான் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? உங்களுக்கு கிடைக்கின்ற வாடகை நிசாப் அளவை அடையாவிட்டால் ஜகாத் கடமையாகாது. எப்பொழுது நிசாப் அளவை அடைகின்றதோ அப்பொழுதுதான் அதற்கு ஜகாத் கடமையாகும். இப்படி இந்த நிபந்தனைகளை நாங்கள் எங்களுடைய பணத்திற்கு சொத்துக்கு நடைமுறைப்படுத்துகின்ற போது ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும். ஆனால் இதனை எப்படி ஜகாத்தை நாங்கள் கணிப்பிடுவது என்கின்ற விடயத்தையும் சற்று ஆழமாக விளங்கிக் கொண்டால் அவ்வாறான நிலைப்பாடு கிளையானது என்பது எங்களுக்கு புரியும். எனவேதான் நாங்கள் இன்று இந்த தலைப்பை யோசித்தோம். தன்னிடம் இருக்கின்ற பணம் வித்தியாசமான முறைகளில் வந்து சேர முடியும். ஒரு வியாபாரத்தின் ஊடாக அல்லது வாடகையின் ஊடாக அல்லது நன்கொடையின் ஊடாக அல்லது வேறு விதங்களின் ஊடாக தனக்கு பணம் சொத்துக்கள் வந்து சேர முடியும். இப்படி தனக்கு உரிமையாகின்ற பணம் அனைத்தும் சேர்க்கப்பட்டு வருட இறுதியில் அது நிசாப் அளவை அடைந்திருந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும். எனவேதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் ஜகாத்தை எவ்வாறு கணிப்பிடுவது என்கின்ற விடயத்தை கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், உங்களுடைய கையில் இருக்கின்ற பணம் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பதனை முதலாவதாக மட்டிட்டுக் கொள்கிறேன். இரண்டாவது,
உங்களுடைய கையில் இருக்கின்ற காசோடைய எத்தனை செக் இருக்குது உங்களோட கையில். மூன்றாவது, உங்களுடைய வங்கி கணக்குகளில் எவ்வளவு பணம் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கின்றது. அடுத்தது, உங்களிடம் மேலதிகமாக அல்லது வியாபார நோக்கமாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற ஆபரணங்கள் அல்லது தங்கம், வெள்ளி, இதனையும் அன்றைய பெருமதியை பார்த்து சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபார சொத்துக்களின் அன்றைய நாள் அல்லது ஜகாத் கொடுக்கின்ற மாதத்தின் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு என்பதனையும் கணித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, உங்களுக்கு வர இருக்கின்ற கடன்கள், இந்த வருடம் உங்களுக்கு எத்தனை ரூபாய் கடனாக வர இருக்கின்றது என்பதனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்து நீங்கள் இந்த வருடம் கொடுக்க இருக்கின்ற கடன் தொகையை கழித்துவிட்டு மீதமுள்ள தொகைக்கு 100% ஜக்காத்தை கொடுக்கும். இப்படி நாங்கள் ஜக்காத்தை கணிப்பிட்டால், நான் ஏற்கனவே கூறிய 15 நகை ஆபரணங்களை வைத்திருக்கின்ற ஒருவர் 8 பவுனை தான் பாதிக்கிறார், 7 பவுனை பாதிக்கலட்டி இந்த 7 பவுனும் அந்த ஜக்காத் பவுனுக்கு வரும். 7 பவுன் நிசாபர அடையல்ல, ஆனா ஏனைய அவருடைய சொத்துக்கள் பணத்தோடு சேர்க்கின்ற போது அது நிசாப் அளவை அடைந்து. அப்படியா இருந்தால் அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கணக்கிட்டு நிசாப் அளவை அடைந்திருந்தால் அவர் 100% ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் ஜக்காத்தை முறையாக கொடுக்க வேண்டும். இதுல வரக்கூடிய ஒரு பெரும்பாலானவர்கள் கேட்கின்ற ஒரு இடம்தான் வியாபார பொருட்கள். நான் குறிப்பிட்ட வருடத்தில் வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக பல்வேறு வகையான பொருட்களை கொள்வனவு செய்திருக்கிறேன். கொள்வனவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் பெருமதி ஒன்றாக இருக்கும். அந்த பொருட்களில் சில பகுதியை நான் விட்டிருப்பேன், இன்னும் சில பகுதிகள் ஸ்டாக்கில் இருக்கின்றன. அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் பொருள் விலையை நான் கருத்தில் கொள்வதா அல்லது நான் விற்கின்ற விலையை கருத்தில் கொள்வதா? ஜகாத் கணக்கீட்டின் போது நீங்கள் உங்களுடைய வியாபார பொருட்களில் ஸ்டாக்கில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் அன்றைக்கு மார்க்கெட்ல எவ்வளவுக்கு விற்கணும் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அந்த விலையைத்தான் ஜகாத் கால்குலேஷனுக்கு கொண்டு வர வேண்டும், பொருள் விலை அல்ல. கொள்வனவு செய்யப்படுகின்ற போது குறிப்பிட்ட பொருட்களின் விலை ஒன்றாக இருக்கிறது. அதனை நீங்கள் ஜகாத்தை கணிப்பிடுகின்ற போது சில நேரம் கொள்வனவு செய்த விலையை விட கூடுதலாக இருக்க முடியும், அல்லது கொள்வனவு செய்த விலையை விட குறைவாக இருக்க முடியும். இன்னும் சில போது அந்த பொருட்களுக்கு உங்களுடைய மதிப்பீட்டின்படி பெருமதியே இல்லாமல் இருக்க முடியும். அப்படியாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு எத்தனை ரூபாவுக்கு இதனை விற்க முடியும் என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்களோ அதனைத்தான் ஜகாத் கால்குலேஷனுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அடிப்படைகள முறையை வைத்துக் கொண்டு நாங்கள் ஜகாத்தை கணிப்பிட முடியும். இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படுத்த முடியும். நல்ல ஒரு கேள்வி. இப்ப நான் வியாபாரம் செய்கிறேன், பொருள்களை கொள்வனவு செய்கிற நேரம் நான் கடனுக்கு தான் கொள்வனவு செய்கின்றேன். அப்ப இதுக்கு நான் எப்படி ஜகாத்தை பார்க்கிறது? இப்ப நீங்க கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தால் குறிப்பிட்ட பொருட்கள் யாருக்குரியது? உங்களுக்குரியதா கடனுக்கு தந்தவர்களுக்குரியதா? அந்த பொருட்கள் உங்களோட பொருளா அல்லது கடனுக்கு தந்தவர்களுக்குரியதா? உங்களோட பொருள் இல்லையா? நீங்க பொருளை கடனுக்கு தான் எடுத்துட்டீங்க, அந்த பொருட்களை விட்டு காசாக்கி காசை தான் அவருக்கு கொடுப்பீங்க, பொருளை ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க. அப்ப எப்ப நீங்க அவங்களோட கடைக்கு
பொருள்களை கொண்டு வருகிறீர்களோ அந்த பொருள்கள் உங்களுக்குரியதாக மாறிவிடுகின்றது. எனவே பொருள் உங்களுக்குரியது, பொருளின் பெருமை கடனாக பெற்றது. அப்ப பொருள் உங்களுக்குரியதாக மாறிவிட்டால் வருட இறுதியில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய பெருமதியை தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கும் சேர்த்துதான் நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். அது கடனாக பெற்றிருக்கிறது என்பது வேறொரு செய்தி. கடனுக்குரிய தொகையை நீங்க பொருள் கழித்தீங்க, ஆனா பொருள் உங்களுக்குரிய. இடையில அந்த பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால், ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்குரிய பொறுப்பு நீங்க. அந்த வகையில் வருட இறுதியில் முழு பொருட்களுக்கும் உரிய பெருமதியை கருத்தில் கொண்டு அதை ஜக்காத் கால்குலேஷன். ஓகே, நல்ல ஒரு கேள்வி. வியாபார நோக்கத்திற்காக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற கடன்கள் சில போது குறுகிய கால கடனாக இருக்கும், சில போது நீண்ட கால கடனாக இருக்கும். வியாபார நோக்கமாக பெறப்படுகின்ற கடன் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கடனாக இருந்தார், நான் ஒரு வருட முடிவில் இந்த வருடத்துக்கு எவ்வளவு கடன் கொடுக்க இருக்கின்றது என்பதை தான் கழிக்க வேண்டும். 25 லட்சத்துக்கு நீங்க பொருட்களை கொள்வனவு செஞ்சிக்க முடியும், ஆனால் 25 லட்சத்தையும் குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் கொடுத்து முடிக்க வேண்டிய கடன் இல்லை என்றிருந்தால் இந்த வருடத்துல 25 லட்சத்தில் எத்தனை ரூபாய்களை கடனாக கொடுக்கணும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் கடனாக கொடுக்க இருக்கிறது என்றிருந்தால் 5 லட்சம் ரூபாயை தான் இந்த வருடத்தில் கழிக்க முடியும். 25 லட்சம் ரூபாய் அல்ல, 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் தான், ஆனா இந்த வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தான் நீங்க கொடுக்கணும். உங்கள்கிட்ட கடை அல்லது ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தா ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எத்தனை ரூபாய் வாடகையாக கிடைத்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏனைய பணத்தையும் அதோட சேர்த்து நிசாபால வரையில் அதுக்கு 2 எங்கள பல சீட்டு பிடிக்கிற ஒரு நிலைமை இல்லையா? ஒரு ஆள் சீட்டுக்கு காசு கட்டுறதாக இருந்தார், அது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட சீட்டாக இருக்கிறது, 2-3 வருடங்களுக்கு உட்பட்ட சீட்டாக இருக்கு. இப்ப நீங்க சீட்டுக்கு கட்ட வேண்டியது உங்களோட கடன், ஒவ்வொரு மாசமும் கட்ட வேண்டியது. நீங்க சீட் எடுத்திருந்தால் அது உங்களுக்கு வந்த வரவு. அப்ப குறிப்பிட்ட இந்த வருடத்தில் நீங்க கட்ட வேண்டிய சீட்டுக்குரிய அமௌண்ட்டை மொத்த அமௌண்ட்ல இருந்து கழிப்பீங்க. அது கட்ட வேண்டிய கடன் தானே, கொடுக்க வேண்டியது இல்லையா? அப்ப இந்த வருஷம் சீட்டுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதம் உள்ளதுல ஜகாத் கால்குலேஷன் கொடுக்கும். للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن. ஆண்கள் சம்பாதித்தால் அது அவர்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தால் அது அவர்களுக்குரியது. இஸ்லாத்தில் தனி உரிமை, தனிநபர் சொத்து உரிமை காணப்படுகின்றது. ஒரு மனைவி அவர்கிட்ட வாங்கினால் அது அவருக்குரியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுத்திருந்தால் அது கணவனுக்குரியதல்ல, மனைவிக்குரிய. நீங்க வாங்கி அவருக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு, அப்ப அவரோட சொத்தாக மாறிடும். அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்து நிசாபால வளைஞ்சி இருந்தால் அவர் 102 ஜக்காத்து கொடுக்கும். அப்ப மனைவியில சொத்தை சேர்த்து நீங்க ஜக்காத் கொடுக்குறன்றதால, இப்ப நீங்க குறிப்பிட்ட ஒரு பில்டிங்கை வாங்கி வச்சுக்கிறீங்க ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கு என்று இருந்தால் நீங்க எப்ப ரெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ரெண்டை கால்குலேஷனுக்கு கொண்டு வருவீங்க. ஆனா வியாபார நோக்கமாக வாங்கிருங்க, ரெண்ட் கொடுக்கறது நோக்கம் அல்ல, இந்த பில்டிங்கை நான் விலை வந்தா விற்கிறேன் என்றுதான் நோக்கமாக இருந்தா அதை வருட இறுதியில அந்த பில்டிங்குக்கு எவ்வளவு, அந்த பில்டிங் பெருமதி எவ்வளவு என்று பார்த்து அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களோட நோக்கம் மாறுபடுகின்ற போது ஜக்காத்தும் மாறுபடும். விற்பனையாக இருந்தால் அது பெருமதி, வாடகையாக இருந்தால் வாடகை. பலரும் தனித்தனியாக கொடுக்குறமைக்கும் நீங்கிறது. சில வேலை கூட்டு ஜக்காத்துக்கு கொடுக்குற, சில நிறுவனங்களுக்கு கொடுக்குற, அவங்களோட ஃபேமிலி உள்ள ஆட்களுக்கு கொடுக்குற, பிரித்து கொடுக்குற ஆட்களும் நீங்கிறாங்க. சில தேவையானதே பெரிய ஒரு கஷ்டமாக நினைக்கிற நேரம் ஒரு ஆளுக்கே முழு ஜக்காத்து கொடுக்க அப்படியே இருக்கும். அவர்கிட்ட தேவையை கருதி நீங்க கொடுக்கிற நேரம் அவர் ஜகாத் பெறுறதுக்கு தகுதியானவராக இருந்தார்.
ஜகாத் பெறுறதுக்குரிய 8 கூட்டத்தினர்ல ஒரு ஆளாக இருந்தா அவருக்கு கொடுக்க, அப்படி கொடுக்கிறது சில நேரம் பொருத்தமா இருக்கும். அந்த தேவை நிறைவடைஞ்சா அவர் இன்னொரு கட்டத்துக்கு வந்துடுவார். ஜகாத் கொடுக்கிற நேரம் எங்கள்கிட்ட 2 வகையான முறைமைகள் இருக்கின்றது. ஒன்று ஷாஃபி மதவுடைய முறைமை, இன்னொன்று ஹனஃபி மதவுடைய முறை. ஷாஃபி மதவுடைய நிலைப்பாடு என்னன்னா, நீங்க ஜகாத் பெறுவதற்கு தகுதியான ஒருவருக்கு ஜகாத் கொடுக்கும் போது அவருக்கு அந்த வருடத்தில் எவ்வளவு தேவை இருக்கின்றதோ அந்த அவ்வளவு தேவையையும் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு முடியுமான அளவு பணத்தை கொடுக்கிறது, ஜகாத்தை கொடுக்கிறது. இது ஷாஃபி மதவுடைய நிலைப்பாடு. ஹனஃபி மதவுடைய நிலைப்பாடு அப்படின்னா, ஜகாத் பெறுவதற்கு தகுதியான ஒருவரை நீங்கள் இனம் கண்டால் அவர் இதன் பிறகு ஜகாத்தை கேட்கக்கூடாது, அவருடைய முழு வாழ்க்கைக்கும் தேவையான அவ்வளவை ஒரே முறையில் கொடுத்து முடித்து விடுங்க. இது இப்படி 2 முறை தான் நீக்குது. ஆனா எங்கட நாட்டுல இந்த 2 முறையும் நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா எனக்கு அவ்வளவு பணம் சேர்றது இல்லை. ஷாஃபி மதவுடைய கருத்தை சில நேரம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏழுமாறு, ஒரு வருஷத்துல முழுமையாக ஓரளவாக நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு பணத்தை கொடுக்கறதுக்கு ஏழுமாறு. அப்ப அந்த வகையில தேவையான ஒருவருக்கு முழுமையாக கொடுக்கிறது சிறந்தது. அப்ப கூட்டு ஜகாத் என்று வர நேரம் அப்படி கொடுக்கறதுக்கு ஏழாமல் இருக்கும். முடியுமான அளவு நாங்க ட்ரை பண்ணுவோம். நாங்க ஜகாத்தை கூட்டாக கொடுக்கிற நேரம் அந்த கூட்டு ஜகாத்துக்கு கைகோர் போனோம். அப்படி கைகோர்த்தா தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும். தனிப்பட்ட முறையில் ஜகாத்தை கொடுக்க இயலும். ஏன்னா நாங்க இந்த ஜகாத்தாக சேகரிக்கக்கூடிய பணத்தை, சொத்துக்களை 2 வகையாக பிரிச்சு நோக்குவோம். ஒன்று அல் அம்வால் அல் பாகினா, அல் அம்வால் அல் வாஹிர், வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகின்ற பணம், சொத்துக்கள். ஒரு ஆள் ஆடு வளர்க்கிறார், மாடு வளர்க்கிறார், அல்லது விவசாயம் செய்கிறார் என்று இருந்தால் இது எல்லாருக்கும் தெரியவாத ஒன்று. அப்ப இந்த வகையான பொருட்களை, சொத்துக்களை நீங்க ஜகாத்தா கொடுக்கிற நேரம் கூட்டாக சேகரிக்கப்பட்ட இடத்துக்கு தான் கட்டாயம் கொடுக்கணும். அதை தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. ஆனால் அம்வால் பாத்தினாவாக இருந்தார், மறைமுகமான சொத்தாக இருந்தார். இப்ப எனக்கு இருக்கக்கூடிய பணம் எல்லாருக்கும் தெரியணும் என்று கட்டாயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியவும் ஏழை. அப்ப அதை நாங்க சொல்றோம் அம்வால் பாத்தினா, மறைமுகமான பணம். அப்ப இந்த வகையான பணத்தை கூட்டாக சேகரிக்கப்படக்கூடிய இடத்துக்கும் கொடுக்க முடியும். அப்படி கொடுப்பது சிறந்தது. தனிப்பட்ட முறையில் தன்னுடைய குடும்பத்தில் அப்படி ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அது ஜகாத் கொடுக்கக்கூடியவருடைய நியத்தில் கையில் இருக்கக்கூடிய ஒரு விடை. அதனை அவர் பார்த்து தீர்மானிப்பார். அவர் கடனாளி தன்னுடைய கடனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஏற்பாடு அவரிடம் இருக்கும் என்றிருந்தால் அவர் ஜகாத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவராக கருதப்படுவார். அவருக்கு நாங்கள் ஜகாத்தில் இருந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கொடுக்கிறது சில போதுக்கிளையாக அமைந்து ஜகாத் பெறுவதற்கு தகுதியற்றவருக்கு போன ஒன்றாக மாறிவிடும். மாவநிலையை சேர்ந்தவரால் கேண்டியில வைத்து பிசினஸ் செய்கிறார், கொழும்புல வைத்து பிசினஸ் செய்கிறார். அப்ப நான் எந்த ஜகாத்தை மாவநிலை கொடுக்கணுமா அல்லது கேண்டியில அல்லது கொழும்புல கொடுக்கணுமா? உங்களுக்கு அதை 2 போகங்களாக பிரித்து கொடுக்கீங்க. ஊர் என்ற வகையில் ஒரு பகுதியை ஊருக்கும், நீங்க தொழில் செய்யற இடம் என்ற வகையில அங்க ஒரு பகுதியை கொடுக்கிறது இல்லை. ஆபரணங்கள்ல சிலத பெண்கள் அன்றாடம் பாவிப்பாங்க, அன்றாடம் அணிஞ்சு முடியும். இன்னும் சில பகுதிகளை தேவை வந்தால், ஏதாவது ஃபங்க்ஷன் ஒன்று வந்தால் தான் அணிவாங்க. அப்ப இஸ்லாம் அதை 2யுமே பாவனையில் உள்ள ஆபரணங்கள் என்றுதான் கருது. தேவை வந்தால் அணிவதற்கு உள்ள ஆபரணம், எனவே அது பாவனையில் உள்ள ஆபரணமாக கருதப்படும். சில நேரம் குறிப்பிட்ட சில ஆபரணங்கள் ஒரு வருடத்தில் ஒரு கருத்து தான் பாவிச்சுவாங்க, இருந்தாலும் அது தேவையில் உள்ள ஆபரணம், எனவே அதுக்கு ஜகாத் கடமையாகாது. முடியுமா?